நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோடய வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேல்பிங் சிக்னல் அப்படின்ற இந்த இண்டிகேட்டரை பற்றி தாங்க. இந்த இண்டிகேட்டர் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் க்ரியேட் பண்ணது. இதோட ரிசல்ட்ஸ் பேக் டெஸ்ட்லேயும் சரி லைவ்லேயும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது ப்ராஃபிட்டாக தோணுச்சு, உங்கள் செட்டப்புக்குள்ளே வந்தது அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டருக்கு ஸ்கேல்பிங் சிக்னல் அப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இது பையர்ஸ்க்கான இண்டிகேட்டர். அதுக்காக செல்லர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, செல்லர்ஸும் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பையர்ஸ் அப்படின்னாலே சீக்கிரமாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்தால் தான் நம்ம சேஃப். அதுக்கு மேலே ட்ரேடில் இருந்தோம் அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இருக்கிற மொமெண்டமை கேப்சர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வெளியே வர மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் செவரல் காம்பினேஷனில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்வால்வ் ஆகிருக்கிறது மூவிங் ஆவரேஜ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அப்புறம் விவேப், பைவோட் ரேஞ்ச், இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது பை அண்டு செல் சிக்னல் நமக்கு கிடைக்கும். பை சிக்னல் அப்படின்னாக்கா க்ரீன் கலரில் அப்பர்ட் ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த மாதிரி சிக்னல் வந்தது அப்படின்னா இந்த சிக்னல் வந்ததுக்கு அடுத்த கேண்டிலில் நம்மளோட என்ட்ரியாக இருக்கணும். இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆனோம் அப்படின்னாக்கா இங்கே ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் நமக்கு டிஃபைன் ஆல்ரெடி ஆகிருக்கும். இதுதான் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. ஸோ மோஸ்ட்லி நான் கன்சிடர் பண்ணுறது 1:1.5 ரேஷியோ, மினிமம் 1:1.5 ரேஷியோ இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 1.5க்கு அப்புறம் நம்ம ட்ரையல் பண்ணோம் அப்படின்னாக்கா பெரிய ஒரு பாயிண்ட்ஸை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் செல்லுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் டவுன் சைட் ட்ரையாங்கிள் சிக்னல் வந்தது அப்படின்னாக்கா இந்த கேண்டிலில் வந்தது அப்படின்னா இந்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கும். இந்த பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம மினிமம் கேப்சர் பண்ண வேண்டியது 1:1.5 ரேஷியோ. நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் கன்சிடர் பண்ணுறது 1:1.5. இது 1 மினிட்ல தான் வச்சு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் வச்சுக்கலாம். பட் நான் ஏன் 1 மினிட்ல வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இந்த இண்டிகேட்டரோட மெயின் கோல் என்ன அப்படின்னாக்கா மொமெண்டமை கேப்சர் பண்ணி சீக்கிரமாக குயிக் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது தான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், 1 மினிட்லே நமக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருதுன்றதை மட்டும் பாருங்கள். 106 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. அப்போ நம்ம இதை எடுக்க வேண்டியது மினிமம் 150 பாயிண்ட் எடுக்கணும். இங்கே ஓகேங்களா, நமக்கு 200 பாயிண்ட் வந்திருக்கு. பட் மினிமம் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.5. ஸோ இதையே நீங்கள் 5 மினிட்ஸில் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சிக்னல். இது பார்த்தீங்க அப்படின்னா 160 பாயிண்ட் வருது. பட் 160ன்றது நார்மலான ஒரு பாயிண்ட்ஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸில். ஏன்னா யூஸ்வலாக 5 மினிட்ஸில் வச்சோம் அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் வரும் ஸ்டாப் லாஸ். அதனால தான் நம்ம 1 மினிட்ல வைக்கிறோம். இதுவே நீங்கள் நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் வைக்கிறது நல்லது. ஏன்னா அதில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. நீங்கள் 5 மினிட்ஸில் வச்சாலே உங்களுக்கு கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் வரும். அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 1 மினிட் டைம் ஃப்ரேம். பட் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் போகலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட பேக் டெஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த லாஸ்ட் 1 வீக் நம்ம லைவ்லேயும் அதை டெஸ்ட் பண்ணோம். அதை எவ்ரிடே வீடியோலேயும் நம்ம சொல்லியிருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரெண்டுமே 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வச்சு இந்த ரிசல்ட் எடுத்திருக்கோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி நீங்கள் தாராளமாக ஒரு 5 மினிட்ஸில் போகலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் எடுத்த பாயிண்ட்ஸ் 1637 பாயிண்ட்ஸ். அதில் ஃப்ரைடே நமக்கு மைனஸில் முடிஞ்சிருக்கு. மற்ற நாள் எல்லாமே நல்ல பாசிட்டிவ். அதே போல் டியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ். மண்டே அண்ட் வெனஸ்டே பாருங்கள், மோர் தென் 600 பாயிண்ட்ஸு. அதே போல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு 2 டேஸ் மைனஸ், அதாவது தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் 468 பாயிண்ட்ஸு. இதில் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் இந்த லாஸ்ட்டு 2 டேஸ் பாருங்கள், 15 and 16th பார்த்தீங்க அப்படின்னா தர்ஸ்டே லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 510 பாயிண்ட்ஸு. அதே போல் ஃப்ரைடே 260 பாயிண்ட்ஸு. இதை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது எப்படின்றத நான் இண்டிகேட்டரில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் லாஸ்ட்டு 2 டேஸு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி மல்டிபிள் சிக்னல்ஸ் வந்தாலும்
எந்த இடத்துல போனால் நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் அப்படின்றத நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் இதில் மூவிங் ஆவரேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டரோட செட்டிங் போயிட்டு இங்கே மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே மூவிங் ஆவரேஜ் வரும். இது 20 மூவிங் ஆவரேஜ். நம்ம 1 மினிட்ல தான் அந்த ரிசல்ட் எடுத்துருக்கிறதுனால திரும்ப 1 மினிட்டுக்கே போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 3 சிக்னலில் 2 ஃபெயிலியர் சிக்னலு, 1 சக்ஸஸ் சிக்னல். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 2 சிக்னலையும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் ஒயிட்டு, ரெட்டு, க்ரீன்னு மாறி மாறி வரும்போது இது பையர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான இடம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடக்குது, ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னும் போது தான் நமக்கு இந்த இண்டிகேஷன் கொடுக்கும். அதாவது மூவிங் ஆவரேஜில் மல்டிபிள் கலர்ஸ் வரும்போது நம்ம ட்ரேட்குள்ளே சிக்னல் வந்தாலும் என்ட்ரு ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லாஸஸை குறைக்கலாம். அதே போல் இங்கே சிக்னல் வந்திருக்கு, இது சக்ஸஸ் சிக்னல். அப்போ எப்படி இந்த சிக்னல் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே மார்க்கெட் கன்சால்டேட் ஆகுது, நமக்கு க்ளீனாக மார்க்கெட் போயிட்டு இந்த லைனை டச் பண்ணிட்டு வராங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் நடக்கும்போது அந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அது 2 சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு மார்க் போட்டுட்டு எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சிக்னலில் இமீடியட்டாக நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிக்னல் வந்திருக்கு, அப்போ நம்மளோட யூஸ்வலாக என்ட்ரி இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே இந்த கேண்டில் போச்சோ அதுக்கப்புறம் இந்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே போயிருந்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக உங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். இங்கே போயிருந்தால் ஈஸியாக ஒரு 50-60 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி போகும்போது நம்ம ரொம்ப தள்ளி போய் தான் என்ட்ரி எடுக்கிறோம். அதனால் அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மூவிங் ஆவரேஜை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு எப்போ இதை ஹிட் பண்ணுறாங்களோ அப்போ வெளியே வந்துடணும். இந்த மாதிரி என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா இங்கே 5-10 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஈஸியாக 250-300 பாயிண்ட்ஸ்க்கு குறைஞ்சிருக்கும். அப்போ நம்மளோட ப்ராஃபிட் பாயிண்ட்ஸு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். இங்கே 264 இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 400-500 வரதுக்கான சான்சஸ் இருந்தது. இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். ஆனால் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் எந்த ஸ்கிரிப்டில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களோட என்ட்ரி போகலாம். இது பாருங்கள், அதானி என்டர்பிரைசஸ் நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே சக்ஸஸ் சிக்னல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவிங் ஆவரேஜோட ஃப்ளோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இல்லாதப்ப அங்கே ஃபெயிலியருக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நான் இந்த இண்டிகேட்டரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் போயிட்டு இண்டிகேட்டர் ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் செட்டப்குள்ளே இது வந்தது அப்படின்னா அதை பயன்படுத்துங்க. சப்போஸ் யூஸ் பண்ணும்போது சில இடத்துல உங்களுக்கு தப்பாக வருது, இல்லை மிஸ்டேக்ஸ் இருக்குது, கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நான் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டரோட சிக்னலை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடை ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுக்கான டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ.